ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயத்தோட வந்திருக்கேன். டிஃப்ரெண்டான விஷயத்தை இன்றைக்கி வந்து காட்ட போகிறேன். இதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கேன், ஆனால் அது வந்து வீடியோக்கு முன்னாடி நான் காட்டினது, அதாவது கேமராக்கு முன்னாடி காட்டினதில்ல. ஸோ என்னத்தை காட்ட போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜுகாட் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து காட்ட போகிறேன். ஜுகாட் அப்படின்றது வந்து ஹிந்தி வேர்டு. ஜுகாடுக்கு வந்து நம்ம தமிழில் ஒரு இங்கிலீஷில் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக் ஷிஃப்டர். ஆக்சுவலாக இங்கிலீஷ் வேர்டு தான், தமிழ் கிடையாது. மேக் ஷிஃப்டர் அப்படின்னு சொல்லி விஷயத்தை பண்ண போகிறேன். இன்னும் சிம்பிளாக சொல்லணும், புரியுற மாதிரி சொல்லணும்னா, டூ இட் யுவர் செல்ஃப், அதாவது நீங்களே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது தான். இதுக்கான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வாழைப்பழம் தான். அதாவது வாழைப்பழத்தை நம்ம வந்து ஊதுவதியை வந்து அதில் போட்டு வைப்போம்ல, அதாவது ஊதுவதி ஸ்டாண்டுன்னு இருக்குது. அதுக்கு பதிலாக நம்ம வந்து வாழைப்பழத்தை யூஸ் பண்ணுவோம்ல அந்த ஸ்டாண்டாக, அதுதாங்க பார்த்தீங்கன்னா டூ இட் யுவர் செல்ஃப். ஓகே, அது பார்த்தீங்கன்னா ஜுகாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான விஷயத்தை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக, அதுக்கான ஒரு ப்ராக்டிக்கலான விஷயத்தை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிம்பிளான விஷயத்தை நம்ம கண்டுபிடிப்போம்ல, அதுதான் வந்து கைஸ் ஜுகாட். ஓகேங்களா? லைக் பார்த்திங்கன்னா ஒரு லெக் உடஞ்சி போச்சு, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டேபிளோட லெக் உடஞ்சி போச்சுன்னா அது லெக்குக்கு பதிலாக நம்மளே ஒன்று வச்சு வந்து உட்கார வைப்போம்ல, அதுதான் ஜுகாட் மக்களே. ஒரு செங்கலோ அதை வச்சு உட்கார வைப்போம்ல, அதுதான் ஜுகாட். சரிங்களா? ஸோ அதுதான் கைஸ் இன்றைக்கி வந்து பண்ண போகிறேன். உங்கள் கண்ணு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைபாட் ஒன்று இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து ட்ரைபாட் இப்போதி கிடையாது, ஏன்னா ஒரு லெக் காணோம். ஸோ இது ஆக்சுவலாக ட்ரைபாட் இந்த விஷயம் தான். ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைபாடை, சிம்பிளான ட்ரைபாடை நம்ம எப்படி வந்து ஒரு பவர் ட்ரைபாடாக மாற்ற முடியும் அப்படின்றதான் கைஸ் இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். நம்மளுக்கு தெரியும், ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நிறைய பேர் விளாகர்ஸ் வந்து வந்துட்டுருக்கோம். மோட்டோ விளாகர்ஸும் வந்துட்டுருக்கோம். பட் இது வந்து மோட்டோ விளாகர்ஸ்க்கு சூட்டபுளான விஷயம் இல்லை, பட் நார்மல் விளாகர்ஸ்க்கு வந்துட்டுருக்கோம். அண்ட் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய விளாகர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஆக்ஷன் கேமரா யூஸ் பண்ணி விளாகிங்கும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஆக்ஷன் கேமராவும் ஒரு விளாகிங் கேமராவும் மாறிட்டு இருக்கு. ஏன்னா ஃப்ரண்ட் ஸ்க்ரீனும் இருக்குது அப்படின்றதுனால அது வந்து ஒரு விளாகிங் கேமராவாக மாறிட்டு இருக்கிறதுனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் வச்சு விளாகிங் பண்ணுறாங்க. ஸோ ஆக்ஷன் கேமரா யூஸ் பண்ணுறாங்க. பட் ஆக்ஷன் கேமராஸ்லாம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, அதுவும் எஸ்பெஷலி கோப்ரோவில் பேட்டரி ரொம்ப வீக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது பேட்டரி நீங்கள் அடிக்கடி கழட்டி போடாமல், அதை வந்து அடிக்கடி கழட்டி நீங்கள் வேறு பேட்டரி மாற்றதுக்கு பதிலாக அப்படி ஆன் தி கோலியே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட என்ன சொல்கிறது, உங்களோட கோப்ரோவை சார்ஜ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்தை பண்ணலாம். ஆக்சுவலி இது வந்து அவைலபிளாக இருக்குது. அமேசான்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெடி பில்ட் அவைலபிளாக இருக்குது. கேமரா கிரிப் வித் பவர் அப்படின்னு சொல்லிட்டு அவைலபிளாக இருக்குது. இப்போ இல்லை, இப்போதைக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் தான் இருக்குது. அது வந்து பவர் கிரிப்னு சொல்லுவாங்க. உலான்சிலே அவைலபிளாக இருக்குது. இது கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா உலான்சியில் 5000 mAh உள்ளது அவைலபிளாக இருந்தது. இப்போ அது வந்து அவைலபிளாக இல்லை. பட் 10,000 mAh அவைலபிளாக இருக்குது ஃபார் த ப்ரைசிங் ஆஃப் 5,000 rupees. சரிங்களா? ஸோ 5,000 rupees ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் அதை வாங்கணும்னா நீங்கள் அதை வாங்கிக்கலாம். இல்லை நான் கொஞ்சம் சீப்பாக பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதுதான் உங்களுக்கு இது. ஸோ இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து இந்த மாதிரி ஒரு பவர் பேங்க் மக்களே, இந்த மாதிரி ஒரு சிலிண்ட்ரிக்கல் பவர் பேங்க். ஏன்னா இதுதான் நீங்கள் இப்படி பிடிச்சி நீங்கள் பேசணும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் பவர் பேங்க். ஸ்கொயர் டைப் பவர் பேங்க் உங்களுக்கு வந்து ஒத்து வராது. இது வந்து நான் வந்து ஆங்கர்லேருந்து எடுத்திருந்தேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஆங்கர் பவர் பேங்க்கு. இதுக்கான ரிவ்யூ நான் கொடுத்துருக்க மாட்டேன், பட் ஆங்கர் பவர் பேங்க் இது 5000 mAh உள்ள பவர் பேங்க்கு. இது வந்து ஆக்சுவலாக நான் வாங்கினது வந்து 1800 ரூபாய். உங்களுக்கு இதோட சீப்பாக ஆக்சுவலாக இப்போ அவைலபிளாக இருக்குது. ஆங்கர் இல்லாமல் நார்மல் பிராண்ட் உள்ள பவர் பேங்க் அவைலபிளாக இருக்குது. அது வந்து உங்களுக்கு வந்து 800 ரூபாயிலேருந்து 900 ரூபாய் வந்துடும். கீழே வந்து உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். இப்போதைக்கு அது அவைலபிளாக இல்லை, பட் கூடிய சீக்கிரம் வந்து இன் ஸ்டாக் வந்துடும். அப்படின்றதுனா நீங்கள் தான் வாங்கிக்கலாம். ரெண்டாவது, உங்களுக்கு இந்த ட்ரைபாட் தேவைப்படும். இது வந்து ஆக்சுவலாக 3 லெக் உள்ள ட்ரைபாட். நான் ஒன்று ரிமூவ் பண்ணிவிட்டேன், ஏன்னா இது பண்ணணுன்றதுக்காக. ஸோ இந்த ட்ரைபாடோட விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேசானில் 200 ரூபாய், அதாவது 150 ரூபாயிலேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு கூட போயிட்டே இருக்கும். இதே டைப்பில் ஒரு ட்ரைபாட் வாங்கிக்கோங்க. அவங்களாம் ஃபோட்டோவில் உங்களுடைய காட்டுறோம் பாருங்கள், நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து உங்களுக்கு 150லேருந்தே எக்ஸ்ட்ரா அவைலபிளாக இருக்குது. இப்போ 200 rupees நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த சேல்லாம் போட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 150லேயே உங்களுக்கு கிடச்சிடும் இந்த மாதிரி ஒரு ட்ரைபாடு. அதை தாண்டி உங்களுக்கு வந்து இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு அரால் லைட் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி ஒரு அரால் லைட் வந்து வாங்கிக்கோங்க. உங்களுக்கு 2-in-1 அரால் லைட் இருக்கும். அது 2 பேஸ்ட் உள்ள 2 டியூபில் அரால் லைட் உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி ஒரு அரால் லைட் ஓகேங்களா, இது உங்களுக்கு தேவைப்படும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இந்த மாதிரி பட்ஸ் வந்து தேவைப்படும். பட்ஸ் ஆர் ஸ்டிக், வாட் எவர் இட் இஸ். அது எதுக்கு நான் சொல்கிறேன், அரால் லைட்க்கு தான் அது. அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் தட்டு, ஒரு பிளாஸ்டிக் தட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு தேவைப்படும். ஸோ சிம்பிள். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த அரால் லைட்டை ரெண்டுத்தையும் கொஞ்சம் எடுத்து பேஸ்ட் போட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறேன். நம்பர் 1. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை தூக்கி அப்படியே ஒட்ட போகிறேன். ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை வந்து இப்படியே அட்டாச் பண்ண போகிறேன் மக்களே. இப்படி அட்டாச் பண்ணிட போகிறேன். நீங்கள் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒட்டிட போகிறேன். ஒட்டிட்டேன் அப்படின்னா எனக்கு இப்படி அழகாக எனக்கு
கிடச்சிரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து சார்ஜர் அட்டாச் பண்ணி லைக் என்னோட அந்த இது வந்து சார்ஜிங் போட்டு, ஸோ இந்த போர்ட்டில் பார்த்தா நான் கேபிள் அட்டாச் பண்ணி இப்படி கேபிளை கொண்டு வந்து என்னோடய ஆக்ஷன் கேமரா அட்டாச் பண்ணிட்டேன்னா எனக்கு ஒரு பவர் கிரிப் கிடைத்து விடும். ஆக்சுவலாக இது இங்கே பண்ண முடியாது அன்ஃபார்ச்சுனேட்லி, ஏன்னா இங்கே ஒட்ட போகிறோம். ஸோ இங்கே தான் நம்ம பண்ணி ஆகணும். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேபிள் எடுத்து நம்ம இங்கே அட்டாச் பண்ண போகிறோம் மக்களே. ஸோ நம்மளுக்கு வந்து ஆக்சுவலாக அந்த கேபிள் செக்யூராகவும் இருக்கும் கையில், ஹேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா காம்பேக்டாகவும் உங்களுக்கு அமைச்சிடும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த இடத்துல இப்படி வச்சு அழகாக நாங்கள் பார்க்குறீங்களா இப்படி ஒட்டிட போகிறோம் மக்களே. ஸோ தட் ஏன்னோ நீங்கள் பிரித்தாலும் நீங்கள் ட்ரைபாடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் ரெண்டு லெக்ஸையும் ஓப்பன் பண்ணி இப்படி ஒட்டிடுவோம்னா இப்படி நீங்கள் ட்ரைபாடாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறேன், இதை வச்சு இங்கே ஒட்டிட போகிறேன், ஒட்டி ட்ரை பண்ண போகிறேன். சக்ஸஸ்ஃபுல்லாக ஒட்டிக்கிச்சு. ஏன்னா இப்போ வந்து நிறைய கம்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கிறது இல்லை. பட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒட்டிக்கிச்சுன்னா என்னோடய ப்ராஜெக்ட் சக்ஸஸ். அப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒட்டலைன்னா அடுத்தது என்ன பண்ண போகிறேன், லைக் இந்த இடம் வந்து நிறைய பத்தாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒட்டலை அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன், இன்னொரு லெக்கை ரிமூவ் பண்ணிவிடுவேன். ஸோ ரெண்டாவது லெக்கையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு லெக்கில் வச்சு இப்போ இப்படி இருக்க வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்குன்னா எனக்கு நிறையவே இடம் கிடைக்கும் உள்ளே ஒட்டுறதுக்கு. ஸோ அப்படி ட்ரை பண்ணி பார்ப்பேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒட்டுறதுக்கான இடங்கள் கிடச்சிடும். ஸோ இங்கே வச்சு இப்படி இருந்து அழகாக இங்கேயும் பார்த்தீங்கன்னா நான் ஒட்டிடுவேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக எனக்கு உட்காந்துரும். ஸோ அதை நான் ட்ரை பண்ண போகிறேன் மக்களே. அப்பயும் ஒட்டலைன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபெயிலியர். நீங்கள் வந்து உங்கள் கேமரா கிரிப்பை யூஸ்வலாக காசு கொடுத்தே நீங்கள் வாங்கிக்கோங்க. அண்ட் மக்களே இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 24 hours ஆகும். ஆக்சுவலாக 12 hours ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு அரால் ரேட்லேயே கொடுத்துருப்பாங்க. எங்கேயும் கொடுக்கல. பட் அரால் ரேட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பாருங்கள், யூஸ் தி மிக்ஸ் அரிசி வித்தின் 45 hours. கிட்டத்தட்ட வெயிட் ஃபார் லைக் 12 hours, அதாவது ஓவர் நைட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா. அலோவ் தி அதர்ஸ் டு க்யூர் ஓவர் நைட் அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம 12 hours எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24 hours எடுத்துக்க போகிறேன் ஒட்ட வைக்கிறதுக்கு. அப்போ தான் ஸ்ட்ராங் பாண்டிங் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 24 hours ஆர் 48 hours கழிச்சு உங்களை சந்திக்கிறேன் கைஸ். ஸ்டே டியூன்ட். 48 hours later. ஸோ கைஸ் வெல்கம் பேக் ஆஃப்டர் 48 hours. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டி விட்டுது. நம்ம அரால் ரைட் பண்ண வேலை சூப்பராக பார்த்தா அழகாக ஒட்டி வச்சு நீங்கள் வேணால் வந்து நல்லா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்க, நல்லா பார்த்தீங்கன்னா உடையாது. ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா உடைய வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் வந்து உடையாது. ஏன்னா இங்கேயே நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் மக்களே. இங்கே பாருங்களேன், நல்லா ஒட்டிக்கிச்சு பாருங்கள். இதோட நல்லா ஆனால் அந்த ஸ்டிக்கினஸ் இன்னும் இருக்குது. ஸோ நான் இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறேன், இதுலேயே வந்து லைட்டாக வந்து அந்த ஸ்டிக்கினஸ் மேலே வந்து தெரியுது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்னும் கொஞ்சம் காய விட போகிறேன். அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து லைட்டாக மேலே வந்து பிளாக் கலர் அடிச்சிட போகிறேன். சரிங்களா, பிளாக் கலர் அந்த இது இருக்கும்ல, அதான் சொல்கிறது நம்மளோட ஸோ கால்டு அதான் சொல்கிறது மார்க்கர் வச்சு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வந்து அடிச்சிட போகிறேன். ஸோ அடிச்சிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கினஸ் போயிடும். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்க இந்த கம் பாட்டும் உங்களுக்கு தெரியாது. ஓகே, எதுக்காகடா 48 hours சொல்கிறேன்? ஆக்சுவலி 24 hours தான் சொன்னேன். 48 hours என்னடா கணக்கு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஓகே, ஆக்சுவலாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஆஸ் பர் தி அரால் ரைட்டோட ஸ்டாண்டர்ட்ஸ் படி ஓவர் நைட் தான் சொல்கிறாங்க. ஓவர் நைட்ன்றது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 12 hours தான். ஓகேங்களா, பட் நான் வந்து 24 hours இதுக்கான டைம் கொடுத்தேன். அது ஒட்டுறதுக்காக டைம் பார்த்தீங்கன்னா 24 hours நான் கொடுத்தேன் என் சைட்லேருந்து. அதை தாண்டி 48 hours ஏன் கொடுத்தேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு செட்டு வந்து நான் ஆக்சுவலாக போட்டுட்டேன் மக்களே. இதில் வந்து ஃபஸ்ட் செட் நான் கம் பார்த்து ஒட்டிட்டேன். ஓகேங்களா, நல்லா போட்டு ஒட்டியாச்சு. அதிலே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிச்சு. பட் அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டாவது லேயர் ஒன்று கொடுத்தேன். ஆக்சுவலாக இங்கே நிறைய கேப்ஸ் இருந்தது. ஸோ அந்த கேப்ஸ்லாம் கொஞ்சம் ரீஃபில் பண்ணேன். ஸோ அது ரெண்டாவது வாட்டி நான் வந்து ஆக்சுவலாக வந்து ஒட்டியிருந்ததுனால தான் 48 hours. அதுவும் பார்த்தீங்கன்னா நான் வந்து 24 hours பார்த்திங்கன்னா திருப்பி வந்து என்ன சொல்ல, இது வந்து திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த க்யூரிங் நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து 48 hours இதுக்கான டைம் கொடுத்தேன். ஓகே, நோ இஷ்யூஸ். 48 hours கொடுத்தா என்ன இப்போ என்ன குறைஞ்சி போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து 48 hours கொடுத்து கடைசியில் வந்து ரெடியாகி விட்டது மக்களே. ஸோ எஸ், திஸ் இஸ் ஆல் இட் இஸ். ஸோ நீங்கள் பார்த்தா தெரியும், நீங்கள் வந்து இதை ஒரு கேமரா கிரிப் மாதிரி நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுக்கு இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இது வாங்கிக்கிறோம், ஒரு ஹோல்டர். இந்த மாதிரி ஹோல்டர் இல்லையா, இது மாதிரி இன்னும் காம்பேக்டான ஹோல்டர் நான் இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது வந்து நான் அதுக்கான ரிவ்யூ நான் தனியாக கொடுக்குறேன். அது பார்ட் 2 உங்களுக்கு வரும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த ஸ்க்ரூவோட எப்படி அட்டாச் பண்ணிக்கலாம் மக்களே. ஸோ அட்டாச் பண்ணிவிட்டு அவ்வளோதான், ஃபோனை தூக்கி நீங்கள் மாட்டிக்கலாம். எஸ், இப்படி மாட்டிட்டிங்கன்னா எஸ், குட் டு கோ.
ஓகே. ஸோ இப்போ என்ன பாருங்கள், இந்த இதெல்லாம் ஃபுல் வெயிட் இருக்குது. ஸோ இப்படி பண்ணாலுமே வந்து உடையலை. ஓகே. இப்போ நிறைய பேர் கேட்பீங்க, அப்போ இந்த ட்ரைபாட் எதுக்குடா அப்படின்னு கேட்பீங்க. ஆக்சுவலாக நீங்கள் ட்ரைபாடமும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஆனால் இப்போதைக்கு அது ஃபெயிலியராக இருக்குது. இப்படி நான் செட் பண்ணி பார்த்தா இப்படி தான் உட்காருது ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து அது வந்து ஃபெயிலியராக தான் இருக்குது. பட் இருந்தாலுமே இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கிரிப் மாதிரி தான் மக்களே. ஏன்னா இதை வந்து நீங்கள் 100% நம்பிட முடியாது. இது கம் போட்டு ஒட்டியிருக்கேன், ஆல்ரெடி எந்தளவுக்கு ஸ்ட்ராங்குன்னு எனக்கு தெரியல. ஸோ இது வந்து சப்போஸ் நீங்கள் வந்து வெறும் இதை மட்டும் நீங்கள் ஒட்டி வச்சுருந்தீங்கன்னா, நீங்கள் இப்படி எடுத்துகிட்டு போகிறீங்க, திடீர்னு விதம் பிச்சுட்டு வெளியே பிடிச்சிட்டு வந்து உடஞ்சிருது, ஸ்னாப் ஆஃப் ஆகிடுது அப்படின்னா உங்கள் ஃபோனும் சேர்ந்து விழும், ஃபோனும் வந்து டேமேஜ் ஆகும். இப்போ வந்து அந்த பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ப்ரெஷர் பிடிக்கிறேன் அப்படின்றதுனால உங்களுக்கு இது உடஞ்சாலுமே மீதி இருக்க ப்ரெஷர் உங்களுக்கு இதில் நிற்கும். ஸோ இந்த 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 பார்ட்டில் நிற்கிறதுனால உங்களோட ஃபோன் வந்து சேஃபாக இருக்கும். ஸோ டபுள் சேஃப்டிக்காக தான் இது. ஒன்றும் இல்லை, இது வந்து பவர் பேங்க் அவ்வளோதான். நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதையும் உங்களுக்கு நான் இப்போ உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ ஒரு கேபிள் எடுத்துக்கோங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதோட இதை அட்டாச் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அவ்வளோதான் மக்களே. இதை தூக்கி இதில் போட்டுட்டிங்கன்னா இங்கே நீங்கள் ஆன் பண்ணணும். பண்ணிட்டீங்கன்னா அதுதான் இட் இஸ் ஸ்டார்ட் டு சார்ஜ். ஸோ உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி 100% சார்ஜ் இருக்குது. ஸோ இவங்க வந்து சார்ஜ் பண்ண ஆரம்பிக்கிறோம் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இட் இஸ் நோ சார்ஜிங். ஓகேங்களா. ஸோ இதுதான் கைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லைட் எரியும். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் லைட் இங்கே எரிஞ்சிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, க்ரீன் லைட் எரியுது. ஸோ இட் இஸ் நாட் சார்ஜிங். ஸோ நீங்கள் எல்லாம் அழகாக நீங்கள் இப்படி பிடிச்சிக்கிட்டு நீங்கள் பாட்டு வ்ளாகிங் எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் மக்களே. ஸோ இந்த ரீசனுக்காக தான் இதை வந்து நான் வந்து ரெடி பண்ணேன். இதை ஆக்சுவலாக நீங்கள் இதுக்குள்ளே வச்சு கூட நீங்கள் நொத்தலாம். இப்படி ஓப்பன் பண்ணி இந்த கேபிளை இது உள்ளே வச்சு கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அது இப்போதைக்கு வரமாட்டேங்குது. இப்படி வச்சு நீங்கள் இப்படி நொத்திடலாம் ஆக்சுவலாக கேபிளை. ஸோ தட் இன்னும் உங்களுக்கு காம்பேக்ட் ஆகும்னு சொல்லிட்டு இதை இப்படி போட்டு நல்லா நொத்திடலாம். நான் அப்படி தான் நொத்தி வச்சுருந்தேன். ஸோ உங்களுக்கு வந்து அந்த கேபிள் உள்ளே போயிடும். நீங்கள் வந்து இன்னும் பார்த்திங்கன்னா சூப்பராக நீங்கள் பிடிக்கலாம். ஓகேங்களா. ஸோ எஸ், இதுதான் கைஸ் பார்த்திங்கன்னா வந்து இந்த கிரிப்புக்கான யூஸ். இது ரொம்ப காம்பேக்ட் அப்படின்றதுனால நீங்கள் வந்து எங்கே வேணால் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் மக்களே. எங்கே வேணால் நீங்கள் ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இப்போ நம்ம வந்து இதை அன்ப்ளக் பண்ணிடலாம். ஸோ சின்னதாக தான் இருக்குது, குட்டியுண்டு தான் இருக்குது. உங்கள் சைஸ் கூட பார்த்துக்கோங்க. இவ்வளோ தான் இருக்குது சைஸ் அப்படின்றதால நீங்கள் வந்து பாக்கெட்டில் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். இதோட குட்டி உங்களுக்கு வந்து அடாப்டர் வாங்கிக்கோங்க. இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு போட்டு காட்டுறதுக்காக நான் அதை காட்டுறேன். இது வந்து பண்ண முடியாது, எனக்கு கொஞ்சம் பெருசு. இந்த சைஸ்லேயே உங்களுக்கு கிடைக்கும் மக்களே. இந்த சைஸ்லேயே கிடைக்கும். அது வந்து எக்ஸ்பேண்டட் சைஸு. இந்த சைஸ்லேயே உங்களுக்கு வந்து இந்த ஹோல்டர் கிடைக்கும். அந்த ஹோல்டர் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கீழே ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்க்ரூலேயே நீங்கள் அட்டாச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் இது ப்ளஸ் இது நீங்கள் ஒரு கேரி பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸி டு ஹோல்ட் யுவர் மொபைல் அட் எனி டைம் யூ வாண்ட். ஓகேங்களா. ஸோ அதுக்கு தான். அது இல்லாமல் நீங்கள் ஆக்ஷன் கேமராஸ் கூட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இது ஆக்ஷன் கேமராவோட இது தான். ஆக்ஷன் கேமரா கீழே இருக்குது. பட் ஆக்ஷன் கேமராவோட இது நீங்கள் ஸ்க்ரூவோட அட்டாச் பண்ணிட்டு நீங்கள் பாட்டில் பேசிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அதுக்காகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் கிளாம்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்க்ரூ போடக்கூடிய என்ன கிளாம்ஸ் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது பாருங்கள், இந்த ஆக்ஷன் கேமரா கிளாம்பு. ஸோ இதையும் நீங்கள் இப்படி அட்டாச் பண்ணிட்டீங்க, இப்படி நீங்கள் போட்டுட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் பாட்டுக்கிட்டு இங்கே ஆக்ஷன் கேமரா அட்டாச் பண்ணிட்டு நீங்கள் பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கிளாம்ஸ் கிடைக்குது. இந்த கிளாம்ஸ்க்கான ஹோல்டர்ஸும் அவைலபிளாக இருக்குது. அதையும் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. இது வந்து ஸ்க்ரூ ஹோல்டர், இது வந்து இந்த மாதிரி ஆக்ஷன் கேமராவோட மொபைல் ஹோல்டரும் கிடைக்குது. அது ரெண்டுமே நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே வரும்போது உங்களுக்கு அந்த அன்பாக்சிங் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ எஸ், அதையும் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் மக்களே. ஸோ இதுதான் கைஸ் யூஸு. ஓகே, இப்போ இதோட ஒரு நெகட்டிவ் பார்ட் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். என்ன நெகட்டிவ் பார்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், ஃபஸ்ட் திங் வந்து இது வந்து அடல் லைட் போட்டு ஓட்டியிருக்கேன். எந்தளவுக்கு ஸ்ட்ராங்குன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சு நிறைய பேர் வந்து ராக் சாலிட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் பார்க்கலாம், ஐம் நாட் ஷுர். ஸோ அது வந்து இப்போ வந்து நான் யூஸ் பண்ணதை பார்த்து தான் நான் சொல்ல முடியும். தட் இஸ் நம்பர் 1 மைனஸ். ஸோ எப்போனா உடையலாம். ஓகேங்களா. எப்போனா இது பிரேக் டவுன் ஆகலாம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த 2 லெக்கும் நான் வந்து எக்ஸ்ட்ராக்காக வச்சுருக்கேன். ட்ரைபாடும் ட்ரை பண்ணலாம். பட் நான் ட்ரை பண்ணி ஃபெயிலு. ஏன்னா வந்து இப்போ இப்படி வச்சு இன்க்ளைண்டாக இருக்கிறதுனால இதுக்கான அடாப்டர் நான் தேடிட்டு இருக்கேன். இதையும் போடலாம், பட் இது வந்து ப்ராப்பராக உட்காரல. நான் வர டைட் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்கள் மாதிரி உங்களுக்கு ஒரு ஆங்கிள்டாக மாட்டிக்கிச்சு. இப்படி கரெக்டாக இப்படி வர மாதிரி இருந்ததுன்னா ஃபோன் அழகாக நீங்கள் ஃபிட் ஆகிடும். ஸோ நீங்கள் செல்ஃபி எடுத்துக்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இதுவும் இப்போ செட் ஆகலை. ஸோ இது வந்து ஒரு
இப்போதைக்கு ட்ரைபாடாக யூஸ் பண்ண முடியாது. பட் இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கிரிப் மாதிரி தான் நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு இது கொஞ்சம் ரொம்ப திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த லெக்கையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு லெக்கை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு லெக்கோடு மட்டும் இப்படி வச்சு நீங்கள் அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் இன்டீரியராக இங்கே வச்சு நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இதோட சேர்த்து கூட நீங்கள் ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டபுள் சேஃப்டி. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். உங்கள் சாய்ஸ் நமக்கு இது ஜுகாடு தான். ஸோ ஜுகாட்னால நீங்கள் உங்களோட சாய்ஸ் படி நீங்கள் எப்படி வேணால் இதை நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம் மக்களே. நம்பர் 1. நம்பர் 2, இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ஹெவியான கேமராஸ் யூஸ் பண்ண முடியாது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இப்போ நினைக்கிறேன். ஆக்ஷன் கேமராஸ் அண்ட் மொபைல்ஸ் இது மட்டும் தான் மோஸ்ட்லி அலவுடு. மொபைல்ஸ்லேயே ஹெவியான மொபைல்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஆக்ஷன் கேமராஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது இதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. அதை தாண்டி வந்து ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டான மொபைல்ஸ் இருக்கும்ல, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி ரொம்ப சீப்பான கொஞ்சம் லைட் வெயிட்டான கேமராஸ் இருக்கும்ல, டிஜிட்டல் கேமராஸ், அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதை தாண்டி வந்து இந்த பெரிய பெரிய டிஎஸ்எல்ஆர்ஸ், அது பெரிய பெரிய இந்த ஜூம் ஃபோக்கஸ் கேமராஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஸ்னாப் ஆஃப் ஆகிடும். ஏன்னா இந்த நார்மல் ட்ரைபாடே, இந்த மாதிரி மூணு லெக் உள்ள ட்ரைபாடே உங்களுக்கு தாங்காது. இது நம்ம ஒட்டியிருக்கோம். ஸோ அதனால் எந்த அளவுக்கு தாங்குமா அப்படின்னு உங்களுக்கு தெரியாது மக்களே. ஸோ அதான் வந்து நம்பர் 2 பாயிண்ட்டு. நம்பர் 3 பாயிண்ட் நான் ஆல்ரெடி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பேன். இது வந்து இப்போதைக்கு ட்ரைபாடாக யூஸ் பண்ண முடியாது, சரிங்களா? ஸோ அதை வந்து மன்னிச்சுக்கோங்க. இதை நீங்கள் ட்ரைபாடாக வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஒன்லி மோனோபாடாக தான் இப்போதைக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ ஆன் தி கோவில் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பெரிய பெரிய மோனோபாட்ஸ், பெரிய பெரிய இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போக தேவையில்ல. கையே நம்மளுக்கு வந்து செல்ஃபி ஸ்டிக்காக இருந்தால் ஓகே ஃபைன். பட் ஆனால் வந்து இந்த மாதிரி பவர் பேங்க்கை நீங்கள் யூஸ் பண்ண நினைக்கிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். சீப்பான பவர் பேங்க், சீப்பான உங்களுக்கு வந்து இந்த ட்ரைபாடு உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். இது ஜஸ்ட் வந்து ஒரு ட்ரை இட் யுவர் செல்ஃப் தான், அதோட டூ இட் யுவர் செல்ஃப் தான். உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லைனா பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாகவே நீங்கள் நார்மல் சேஃப்டி ஸ்டிக்ஸ் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மக்களே, சரிங்களா? ஸோ எஸ், திஸ் இஸ் ஆல் இட் இஸ். திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் ப்ராடக்ட் ரிவ்யூ. இதான் வந்து பார்ட் 1. ஆக்சுவலாக சொல்ல போனோம்னா பார்ட் 2 ஒன்று வருது. அதை நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக சொல்கிறேன், சரிங்களா? அந்த கிளாம்ப் நான் வாங்குறேன்ல, அந்த அடாப்டர்ஸ் வாங்குறேன்ல, இந்த ஹோல்டர்ஸ், அது வந்து பார்ட் 2 வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் கொஞ்சம் இருக்குது. அதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. hope this was helpful and though hope it was like more informative. உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏதாவது கொஷின்ஸ் இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னோட வீடியோஸ்க்கு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் வித் அந்த பியூட்டிஃபுல் ப்ராடக்ட் ரிவ்யூ ஆர் such a topic or something. Until this, Rajiv signing off. Take care and bye மக்களே.